மாவட்டத்தில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி வழக்கறிஞரிடம் பண மோசடியில் ஈடுபட்ட நபர் மகனுடன் கைது செய்யப்பட்டுள்ளார். மோசடி பணத்தில் பார், கிளப் என முதலீடு செய்து பணம் பார்த்த பலே கில்லாடிகள் வசமாக சிக்கியது எப்படி? தேனி மாவட்டம் கூடலூர் பட்டாளம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் செந்தில்குமார். உத்தமபாளையம் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணிபுரிந்து வந்தவர் கடந்த 2021ஆம் ஆண்டு தேனி பழனிச்செட்டிப்பட்டியில் வசித்துள்ளார். அப்போது அதே பகுதியில் மதுரை மேலக்குடியைச் சேர்ந்த நாகேந்திரன் என்பவரும் வசித்துள்ளார். காசோலை தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வந்ததால் வழக்கறிஞர் செந்திலுடன் நாகேந்திரனுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அப்போது தனக்கு அரசியல் பிரமுகர்கள் மற்றும் உயரதிகாரிகளுடன் பழக்கம் இருப்பதாகவும் பணம் செலுத்தினால் அரசு வேலை கிடைக்கும் என்றும் ஆசை வார்த்தை கூறியிருக்கிறார். இதனை உண்மை என நம்பிய வழக்கறிஞர் செந்தில் நாகேந்திரனிடம் தனக்கு அரசு வேலை வாங்கித்தர சொல்லி இருக்கிறார். அதற்கு வேலையெல்லாம் கிடைத்துவிடும், சம்பந்தப்பட்ட கட்சிக்காரருக்கு 6 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என நாகேந்திரன் கூறியிருக்கிறார். அரசு வேலைதான் வரப்போகிறதே, பிறகு என்ன யோசனை என நினைத்த செந்தில் 6 லட்சம் ரூபாயை நாகேந்திரனிடம் கொடுத்துள்ளார். ஆனால் பேசியபடி அரசு வேலை வாங்கித் தராமல் நாகேந்திரன் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். அரசு வேலை கிடைத்துவிடும் என்ற ஆசையில் பல மாதங்களாக காத்திருந்த வழக்கறிஞர் செந்தில் தான் ஏமாற்றப்பட்டதை பின்னர் உணர்ந்துள்ளார். தன்னை போல மேலும் பலரை நாகேந்திரன் பண மோசடி செய்திருப்பதும், மோசடி பணத்தை தனது சகோதரர்களின் பெயர்களில் இயங்கும் பார், கிளப் போன்றவற்றில் முதலீடு செய்திருப்பதாகவும் செந்திலுக்கு தெரிய வந்தது. இதனையடுத்து நாகேந்திரன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கடந்த 2022ஆம் ஆண்டு தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் செந்தில்குமார் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் கடந்த ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதியன்று நாகேந்திரன் மற்றும் மோசடிக்கு உடந்தையாக இருந்த அவரது மகன்கள் சீராளன் உள்ளிட்ட 5 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அது தொடர்பாக விசாரணை நீடித்து வந்த நிலையில் தற்போது நாகேந்திரன் மற்றும் அவரது மகன் சீராளன் ஆகிய இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மேலும் மோசடி வழக்கில் தொடர்புடையவர்களை கைது செய்யும் நடவடிக்கையும் தொடர்கிறது.